அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா பழிய தூக்கி என் மேலே போட்டுட்றணும். இல்லைன்னாக்கா இவங்க பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இருக்குது இல்லையா, இன்னொரு பொண்ணு, நான் கட்டியிருக்கிற பொண்ணோட தங்கச்சி, அந்த பொண்ணு சாயலில் இருக்கக்கூடிய ரம்யா மேலே பழிய தூக்கி போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டாங்க. அது மாதிரி பண்ணும்போது தான் என்னாச்சுன்னு பார்த்தாக்கா, ரம்யா அப்பா மேலே எல்லாம் வைரஸ் எல்லாம் ஏவி விட்டு ரம்யாவோட அப்பா வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணமும் இந்த மணிமேகலை இவங்க வீட்டாளுங்க பண்ணது தான், இவங்களுடைய குடும்பத்தார் செஞ்சது தான். அதாவது எப்படி நான் ரம்யாவை தேடி கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க யோசிச்சு பிளான் போட்டுக்கிட்டு ரம்யாவை அப்பாவோட மேலே பயிற்சியை விட்டு அவங்க அப்பா வந்துட்டு நெஞ்சொலினால இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சில உள்ளுணர்வுகள் தோணுச்சு. சரி, ஏதோ நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுணர்வு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நான் ரம்யாவை கூட போய் நேரில் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இவங்க அந்த மாதிரி அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போட்டு வரதுல இவங்க பெரிய அப்பாட்டக்காரு.